நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா மஞ்சள் மாரியம்மன்னு ஒரு அம்மா இருக்கா. எப்போ எல்லா வருஷம் அவளுக்கு நான் மாலை போடுவேன். விரதம் இருப்பேன். 3 மாசம் 90 நாள் விரதம் இருந்து அந்த அம்மாவுக்கு போய் தீச்சட்டி எடுப்பேன். அப்படி 18 வருஷம் அவங்களுக்கு நான் தீச்சட்டி எடுத்துட்டேன். அப்ப அந்த 18வது வருஷம் நான் போய் எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களோட காப்ப மறந்து டக்குன்னு கிளம்பிட்டேன். காப்பு அங்க எல்லைக்குள்ளேயே கழட்டி வச்சுட்டு வரணும். அது கழட்டி எங்கேயாவது சாமி கோயில்ல வைக்கலான்னா, எங்க தெருவுக்குள்ளேயே பச்சை விழியம்மன் இருக்காங்க. பச்சை கொலை விழியம்மன் கோயில் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த கோயில் தாண்டும்போது டக்குன்னு நான் என்ன பண்ணேன், காப்ப கழட்டி அதான் அங்க போட வேண்டியது நான் இங்க வைக்கிறேன். இந்த எல்லையில வைக்கிறேன் தாயே! ஏதோ உன்னோட கட்டளை தான் நினைக்கிறேன். இல்லைன்னா நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இருந்துட்டு நான் பார்த்துட்டு தான் வருவேன். ஆனா இன்னைக்கு நான் வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஆத்தான்னு சொல்லிட்டு, அந்த காப்ப கழட்டி ரூ. 101 அதுக்கான இதுவும் வச்சுட்டு, அங்க வச்சுட்டு வந்துட்டோம். கார்லேருந்து இறங்குறேன். என்னால கால் நவுத்த முடியல. ரைட் லெக் வந்து பாதம் வந்து தரையில வைக்க முடியல. வைக்க முடியாம ஒரு மாரி நெருப்பு கொட்டுன மாரி எரியுது. தீச்சட்டி எடுத்துட்டு தான் முடிச்சுட்டு தான் வந்தேன் நான் வீட்டுக்கு. ஆனா கால் எரியுது. கையில தூக்குன இத விட கால் தான் ரொம்ப எரிய ஆரம்பிச்சது. "என்னம்மா நான் காப்ப கழட்டி அங்க வைக்காததுனால என்ன நீ வந்து இந்த சோதனை பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது ஏதோ ஒரு சோதிச்சுட்டாங்க என்ன. மேபி பள்ளூர் போறதுக்கு தான் போல இருக்கு. இவ உத்தரவு குடுத்து நான் அங்க போறதுக்கா இருக்கும்னு நெனைக்கிறேன்.